இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தாவீதனுடைய வாழ்க்கை பயணத்திலே அவருடைய பாதைகள் எவ்வாறு அமைந்தது, அது எப்படி கர்த்தருக்கு பிரியமான பாதையாக அமைத்து கொண்டார், பூர்வ பாதைகளை சிந்தித்து தன்னுடைய பாதையை எவ்வாறு சபைப்படுத்தி கொண்டார் என்று தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையிலே நிந்தையான பாதையை அவர் எவ்வாறு மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையிலே பல்வேறு இடங்களிலே ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை வைப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையின் பாதையில் செல்லும் ஒரு நபர் பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் போது அல்லது குறை சொல்லப்படும் போது, அவர்களை நிந்திக்கும் போது அந்த பாதை மிகவும் கடினமானதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவையே மனிதர்கள் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவரையே நிந்தையான பேச்சுக்களால் பேசினாங்க. மத்தேயுவில் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நிமித்தம் நீங்கள் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நிந்தனை, இந்த அவமானம், இப்படிப்பட்ட பாதையில தாவீது எப்படி நடந்து கொண்டார், அவருடைய பாதையை எவ்வாறு மகிமையாக மாற்றினார், எவ்வாறு சந்தோஷமாக மாற்றினார் என்று தியானிப்போம். இங்கே பார்க்கிறோம், அவருடைய நிந்தையை பார்க்கிறோம். வசனம் 26 ஏற்கனவே வேதனையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்த எனக்கு இப்போ நிந்தனையும் கூட கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவனுக்கு நேராக பேசுகிறார்கள். ஏற்கனவே அவரு ஒவ்வொரு காரியங்களிலும் தியானிக்கிறோம். ஆண்டவர் என்ன பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி விட்டாரு, பயங்கரமான வியாதியிலிருந்து மீண்டு வந்தேங்கிறாரு. சுற்றி பல்வேறு நெருக்கங்கள், எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த நிந்தையின் மத்தியில் அவர் சொல்றாரு, தேவரீர் நீர் அடித்தவனை அவர்கள் இன்னும் துன்பப்படுத்தி காயப்படுத்துகிறார்கள், காயப்படுத்தி நோக பேசுகிறார்கள் என்று சொல்லி அந்த நிந்தனையின் வெளிப்பாடை பார்க்கிறோம். அந்த சங்கீதம் 69வது அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இந்த நிந்தை ஒருவேளை நியாயமான நிந்தை என்றால் பரவாயில்ல, இது நியாயம் இல்லாதது, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். அதாவது காரணமே இல்லாம, நியாயமே இல்லாம இந்த நிந்தையான பேச்சுக்களை பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, இவர்கள் சொல்லுகிறது உண்மை என்றால் பரவாயில்லை, அது பொய்யானதாக இருக்கிறது. 69:4 சொல்றாரு, வீணாக எனக்கு சத்துருக்களாகி, வீணாக பொய்யாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, சத்துருக்களாக எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், தவறாக பேசுகிறார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிறார். அதோடு மட்டும் இல்லை, அவங்களுடைய கூட்டம் என்னை மேற்கொள்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கு. அதாவது என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு தலைவனை எல்லாரும் பேசுறது உண்மைதான். இங்கே அவர் சொல்றாரு, 1-2 பேர் பேசினா பரவாயில்ல, நான் எண்ண முடியாத அளவுக்கு தலைமயிரிலும் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, அதிகமாக இருக்கிறார்கள் இந்த என்னை மேற்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி அந்த நிந்தையான சூழ்நிலையில் அவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இன்று நாமும் இப்படி பேசுகிறாங்களே, அப்படி பேசுகிறாங்களே, காரணம் இல்லாமல் அவதூறு பேசுகிறாங்களே, நிந்தையான வார்த்தைகளை சொல்லுகிறார்களே என்று சொல்லி இந்த தாவீதை போல அங்கலாய்க்கிறோமா? அவர் சொல்றாரு, இது ஒரு துஷ்டத்தனமானது, ஏன்னா உமது நிமித்தம் நான் நிந்தையை சகித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி இது ஒரு துரதிர்ஷ்டவசமானது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். இந்த நிந்தையின் அனுபவம் அவருக்கு மிகப்பெரிய அவமரியாதையையும் அவமதிப்பையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இன்று உலகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறோமா? காரணமே இல்லாமல் அவமானம், காரணமே இல்லாமல் நிந்தை, காரணமே இல்லாமல் அவமரியாதை, காரணமே இல்லாமல் அவமதிக்கிறார்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த மக்களை அவர் புறக்கணிக்கவில்லை.
அப்படிப்பட்ட நிந்தையான பேசுகிறவர்களை அவர் புறக்கணிக்கவில்லை. அவர்கள் மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. என்ன அவங்க தீமையா பேசுறதுனால அவங்க என்ன செய்திடக்கூடாது, நாணமடையக்கூடாது. அந்த மக்கள் மீது, அப்படிப்பட்ட மக்கள் மீது கரிசனை உள்ளவராக, அவர்கள் மீது அவர்களை புறக்கணிக்காதவராக, அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பண்பை வெளிப்படுத்துகிறார். யார் அவரை நிந்திச்சாங்களோ, யார் அவருக்கு விரோதமா செய்தாங்களோ அவங்களையே மன்னித்தது போல இந்த தாவீதும் அவருடைய கிரியை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீதனுடைய வாழ்க்கையில அந்த நிந்தையான அனுபவத்தை எவ்வாறு ஆண்டவர் மாற்றுகிறார்? 69வது அதிகாரம் 35வது வசனத்துல சொல்லுகிறார், அந்த நிந்தையான நிலையிலிருந்து உன்னை பழைய நிலைக்கு, மகிமையான முந்தின நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். சங்கீதக்காரனுக்கு அந்த எண்ணத்தை பாருங்க. தன்னை மட்டும் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைக்கல, முழு அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டமும் ஆண்டவர் உயர்த்துவார். மறுபடியும் அந்த நிந்தனையிலிருந்து ஆண்டவர் மாற்றுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு வரும் நிந்தனைகள், பாடுகள், அவமானங்கள் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக, ஆண்டவரை குறித்து அநேகர் அறிந்து கொள்வதற்காக, விழுந்து போன பெரிய ஜனக்கூட்டம் மறுபடியும் கட்டப்பட ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். பவுல் அதனால தான் சொல்றாரு, தனக்கு வந்த துன்பங்களை கிறிஸ்து தம்முடைய சபைக்காக பட வேண்டிய பாடுகள் என்று எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று கொலோசேயர் 1:24 சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு வரக்கூடிய அவமான பாதைகள் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய ராஜ்ய விருத்திக்காக மாற்றப்படுகிறது. நிந்தனையும் துன்பங்களும் மீட்பின் கிரியையை நிறைவேற்றுபவைகளாக மாறுகிறது. அதோடு அப்படியே ஆண்டவர் விட்டு விடுகிறவர் அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை பாதுகாப்பேன். 69, 35, 36 அவருடைய ஊழியக்காரர்களின் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். நிந்தையாய் ஒருவேளை நீங்க காணப்படுகிறீர்களா? மற்றவர்கள் உங்களை குறித்து பலவிதமான பொய்யான மொழிகளையும் நிந்தைகளையும் உங்கள் மேல சுமத்துறாங்களா? ஆண்டவர் உங்களை எழும்பி திரும்ப கட்ட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எருசலேமையும் சீயோனையும் நான் திரும்ப கட்ட பண்ணுவேன், அதிலே என்னுடைய ஊழியக்காரர்கள் வாசமாயிருப்பார்கள், சுகமாய் தங்கியிருப்பார்கள். தேவனுக்கு பயந்து ஒருவேளை இந்த நிந்தையின் பாதையில தேவனுக்கு உகந்தவர்களாக, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு அல்லாமல் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செயலாற்றுகிறவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்னுடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நிந்தையான பாதைகள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். காரணமே இல்லாமல் குற்றச்சாட்டப்பட்டிருக்கலாம். காரணமே இல்லாமல் பொய்யாய் அவமதிப்பும் அவமரியாதையும் அவமானங்களையும் சந்தித்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழல்லே நீர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்லப்பா. இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை மறுபடியுமாக நான் கட்டுவிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. மறுபடியுமாக என்னுடைய பாதுகாப்பு அரண் அந்த குடும்பத்தின் மேலே இருக்கும் என்று நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்கப்பா. இப்படிப்பட்ட பாதையில் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஆண்டவருடைய நாமத்துக்காக நிந்தையை நாம் அனுபவிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய விடுதலையும் திரும்ப ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் பாதுகாப்பையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அவர்களுடைய அவமானத்திலிருந்து, ஆண்டவரே நிந்தையிலிருந்து, கட்டுக்களிலிருந்து வெளியே வர நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.